நம்ம வாழ்ற இந்த பூமியை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அது மிக மிக குறைவுதான். இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் பூமி பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால தூங்கவே முடியாது. ஏன்னா நிறைய அதிசயங்களும் புதிர்களும் நிறைஞ்சதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கிரகங்கள், கேலக்சிஸ்ன்னு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்ம பூமியில மட்டும்தான் எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு ஏற்ற சூழல் இருக்கு. மற்ற கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்குதான்னு இப்ப வரையும் ஒரு தெரியாத புதிராதான் இருக்கு. பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குதான்னு கேட்டா இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்க மாதிரி ஒரு கிரகத்தை கூட இப்ப வரை கண்டுபிடிக்கல. உண்மையிலேயே உயிர்கள் வாழ்ற மாதிரி கிரகங்கள் இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமிய மாதிரியே பல லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்கு. அப்படி இருக்க கிரகங்கள்ல ஏலியன்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அவங்கள கண்டுபிடிக்கலன்னு குறிப்பிடுறாங்க. நம்ம பூமியில மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துற ஒரு நிகழ்வு தான் இந்த பூகம்பம். ஒவ்வொரு வருஷமும் பூமியில 10 லட்சத்துக்கும் மேல பெரிய மற்றும் சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா பூமியோட டெக்டானிக் பிளேட் இயக்கம். அதாவது நம்ம பூமியோட தரைப்பகுதியில எப்பவும் இயக்கத்திலேயே தான் இருக்கும். இதுல எப்போ பெருசா மாற்றம் ஏற்படுதோ அப்பதான் மிகப்பெரிய பூகம்பம், சுனாமிகள்னு ஏற்படுது. நம்ம பூமியில இருக்க தண்ணி வெறும் 3% மட்டும்தான் மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு நீரா இருக்கு. மற்ற எல்லாமே கடல் நீரா இருக்கு. இத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம பூமியில இருக்க குப்பைகளை விட பூமிக்கு வெளியே இருக்க குப்பைகள் அதிகம். எப்படி பூமிக்கு வெளியே குப்பைன்னு கேட்டா இதுக்கு காரணம் செயற்கைக்கோள்கள்னு சொல்லலாம். இந்த செயற்கைக்கோள்களோட இயக்கம் முடிஞ்ச பின்னாடி அப்படியே விண்வெளியில குப்பையா மாறிடும். இதத்தான் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்வாங்க. இது நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா ஈர்க்கப்பட்டு பூமியை சுத்தி வருது. இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான குப்பைகள் பூமியை சுத்தி வருது. பூமி உருண்டைன்னு தான் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருக்கோம். ஆனா பூமி ஒரு முழுமையான கோள வடிவுல இருக்காது. பூமி ஒரு மிகப்பெரிய பாறை மாதிரி தெரியும். ஒரு பாறை எப்படி முழுமையான கோள வடிவுல இருக்காதோ அது மாதிரிதான் நம்ம பூமி விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது கோள வடிவுல தெரிய காரணம் என்னன்னா, நம்ம பூமியை சுத்தி ஓசோன் படலம் இருக்கனால ஒரு முழுமையான வடிவமா காட்சியளிக்கும். நம்ம சூரிய குடும்பத்திலேயே நீர், நிலம், காற்றுன்னு எல்லாமே இருக்க கிரகமா நம்ம பூமி மட்டும்தான் இருக்கு. மற்ற கிரகங்கள்ல இது எல்லாமே ஒன்னா இருக்கிறது இல்ல. அதனாலதான் மற்ற கிரகங்கள்ல உயிரினங்களும் வாழ்றது இல்ல. ஒரு வருஷத்துல 365 நாட்கள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா துல்லியமா சொல்லணும்னா 365.2564 நாட்கள். இந்த 2564 நாட்கள்ங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் ஆண்டா பிப்ரவரி 29ன்னு ஒரு நாளா மாறுது. இதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி 29 வருது. இந்த உலகத்தோட மிகப்பெரிய மலைத்தொடர் அல்லது மிகப்பெரிய சிகரம்னு நம்ம இமயமலையோட எவரெஸ்ட்னு சொல்வோம். உண்மையிலேயே இதுதான் மிகப்பெரிய மலைத்தொடர்னு கேட்டா கிடையாது. உலகத்தோட மிகப்பெரிய மலைத்தொடர் மௌனகியா. இது ஹவாய் தீவுல காணப்படுது. இந்த மலைத்தொடரோட உயரம் 13,000 அடி. எவரெஸ்டோட உயரம் 29,000 அடி. அப்படின்னா எவரெஸ்ட் தானே உயரம்னு கேப்பீங்க. ஆனா இந்த மௌனகியாவோட பாதி மலைப்பகுதி கடலுக்கடியில இருக்கு. இதோட மொத்த உயரம் 33,000 அடி. நாம எல்லாரும் கடல் மட்டத்துல இருந்து உயரத்தை கணக்குறதால எவரெஸ்ட் இப்ப வர உயரமா இருக்கு. நம்ம பூமிக்கு ஏன் பூமின்னு பெயர் வந்ததுன்னா, நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க எல்லா கோள்களுக்கும் கிரேக்க முறைப்படி கடவுளோட பெயரை சூட்டப்பட்டிருக்கு. நம்ம பூமியை தவிர. அப்படின்னா பூமி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, இதுக்கான பதில் முதல்ல ஜெர்மன் மொழியில யாருன்னு கூறப்படுது. இதோட அர்த்தம் ஒரு மிகப்பெரிய மண் நிறைந்த நிலம்னு பொருள். நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை எல்லா இடத்துலயும் ஒரே அளவுல இருக்காது. இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். எடுத்துக்காட்டா கனடால இருக்க ஹட்சன் பேங்கிற இடத்துல விண்வெளி மாதிரி ஈர்ப்பு விசை மிக குறைவா காணப்படுது. இதுக்கான காரணம் அங்கிருக்க பனிக்கட்டிகள் உருகி போனதால பூமியோட நிறையில சின்ன மாற்றம் ஏற்பட்டு இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. உலகத்திலேயே பெரிய ஆழமான ஏரி எதுனா சோவியத் ஒன்றியத்துல இருக்கு. அது பைக்கால் ஏரி. இதோட நீளம் 400 மைல். அதோட ஆழம் 1 மைல் இருக்குமா. கிட்டத்தட்ட 5371 அடி இருக்கும். அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி காஸ்பியன் லேக். ஆனா இது கடல்னு சொல்வாங்க. ஏன்னா இதோட அளவு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா.
அளவு எவ்வளோ பெருசுனா ஜெர்மனி நாட்டை விட பெருசா இருக்குமா. மழை நீர் தான் கடலுக்கு போகுது. ஆனா கடல் நீர் ஏன் உப்பா இருக்குன்னு தெரியுமா? மழை நீர் வளிமண்டலத்துல நுழையிறப்ப காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடுகளோட சேருறனால அதுக்கு சின்ன அமிலத்தன்மை ஏற்படுது. மழை பாறை கற்கள் மேல பெய்யறப்ப அயனிகளா பிரிக்கிற கனிம உப்புகளை வெளியிடுது. ஆறு ஏரி இந்த மாதிரி இடத்துல இந்த அமிலத்தன்மையும் கனிம உப்புகளும் குறைவா இருக்கும். அதனால நம்மனால உப்பு சுவைய உணர முடியாது. ஆனா எல்லா நீரும் கடல்ல போய் சேருறப்ப அதிக அளவுல அயனி உப்புக்கள் வெளிப்படுறனால கடல் நீர்ல மட்டும் உப்பு சுவைய உணர முடியுது. பொதுவா பாலைவனம்னாவே மணலால நிரப்பப்பட்டதுன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே எல்லா பாலைவனமும் மண்ணால நிரப்பப்பட்டதில்ல. அதுல 85% பாறைகளால ஆனது. உலகத்துல மிகப்பெரிய பாலைவனமா சஹாரா பாலைவனம் இருக்கு. இது ஆப்பிரிக்காவோட 1/3 நிரப்பக்கூடும். வளிமண்டலத்தோட பல அடுக்குகள் மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர் மற்றும் ஓசோன் இது எல்லாம் நம்ம கிரகத்தை மூடுது. ஆனா இது வெப்பமண்டலம் கிரகத்துக்கு மிக நெருக்கமா இருக்கு. இது நம்ம வாழ்க்கையை ஆதரிக்குது. உண்மையிலேயே மிக மெல்லிய அடுக்கா இது பூமியில இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. பூமியோட மற்றொரு அற்புதமான அம்சம் என்னன்னா உலக அளவுல கிட்டத்தட்ட 500 எரிமலைகள் இருக்கு. பூமியோட 80% மேற்பரப்பும் மேலையும் கீழையும் இருக்கிறது எரிமலை மண்ணால் ஆனது. பூமியில திட, திரவ மற்றும் வாயு நிலைகள்ல நீர் இருக்கு. இது பனிப்பாறைகள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள், ஆறுகள், கடல்கள், பெருங்கடல்கள் வடிவில பூமியோட மேற்பரப்புல கிட்டத்தட்ட 3/4 பகுதியை உள்ளடக்கி இருக்கு. 97% கடல்ல உப்பு நீரா இருக்கு. பூமியோட உள்பகுதி சுமார் 1200 கிலோமீட்டர் ஆரம் இருக்க திடமான பந்தா கருதப்படுது. இது முக்கியமா இரும்பால ஆனது. இதோட எடையில 85% இரும்பு இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இதோட மையத்துல 10% நிக்கல் இருக்கு. பூமியோட காந்தபுலம் சூரியன்ல இருந்து வர உயிர் ஆற்றல் துகள்களோட தொடர்ச்சியான தாக்குதலுக்கு எதிராக ஒரு கவசம் செயல்படுது. இந்த காந்தபுலம் பூமியோட உள்மையத்திலிருந்து சூரிய காத்த சந்திக்கிற எல்லை வரை நீண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சில விலங்குகள் தங்களோட வழியை கண்டுபிடிக்கவும் இந்த காந்தபுலம் உதவுது. நம்ம ஒரு திசை காட்டிய பயன்படுத்துறப்ப அது நமக்கும் உதவுது. பூமியோட துருவங்கள் சூரியன்ல இருந்து மிக குறைந்த வெப்பத்தை பெறுது. அதனால அது நிரந்தரமா குளிர்ச்சியா பனியால மூடப்பட்டிருக்கும். இதுல ஒரு பனிக்கட்டி கண்டம் பூமியோட தென் துருவத்திலையும் இன்னொரு பனிக்கட்டி கண்டம் வட துருவத்திலையும் இருக்கு. பூமி சூரியனை சுத்தி இருக்க பாதையில ஒப்பிடுறப்ப அது நிமிர்ந்து சுழலல. அது 23.4 கோணத்துல சாஞ்சு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு 42,000 வருஷங்களுக்கும் அதோட சாய்வு 22.1 முதல் 24.5 மாறுது. நம்ம பூமியில மிகவும் ஆழமான கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். சராசரியா இதோட ஆழம் பாத்தீங்கன்னா 42,000 மீட்டர். இந்த பூமியில மிக ஆழமான அகழி எதுனா மரியானா அகழி. இது 11 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.